உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அனைவருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட மகளிர் தின வாழ்த்துக்கள். நம்மளோட சொசைட்டில பெண்களுக்கான இடம் முக்கியமானதான்னு சொல்லப்படுது. பெண்களோட பெயர்களை தான் எல்லா ஆறுகளுக்கும் மலைகளுக்கும் வச்சிருக்காங்க, தெய்வமா கும்பிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் அதுக்கு தலைகீழா தானே நடந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, பொருளாதார சுதந்திரம் இல்லாமலே இருந்தது. அவ்வளோ ஏன், குடும்பத்துல கூட பெண்கள் பேச்சு எடுபடாம சமையலும் பிள்ளைங்களை பெத்துக்கிறதும் அதுக்காக மட்டும்தான் பெண்களோட வாழ்க்கைங்கிற அளவுக்கு முடங்கி போயிருந்தது. ஆனா பெண்கள் சோர்ந்தே போகலங்க. கல்வி முக்கியம்னு கஷ்டப்பட்டு எல்லா கட்டுப்பாடுகளையும் மீறி இப்போ ஒரு இடத்த அவங்க பிடிச்சிருக்காங்க. பெண்களால பல வேலைகளை ஒரே நேரத்துல திறமையா செய்ய முடியும். மல்டி டாஸ்கிங் இயற்கை அந்த சக்திய நம்மள போன்ற பெண்களுக்கு கொடுத்திருக்கு. இன்னைக்கு ராக்கெட் விடுறதுல இருந்து குண்டூசி தயாரிக்கிற வரைக்கும் பெண் சக்தியோட பங்களிப்பு அதுல கண்டிப்பா இருக்கு. அதே சமயம் பெண்கள் தன் குடும்பத்தையும் கண்டிப்பா கைவிடுறதில்ல. குழந்தைகள் வளர்ப்பு, வீட்டு பராமரிப்பு, பெரியவங்களை பாத்துக்கிறதுன்னு அத்தனையும் விட்டு தராம தான் இந்த முன்னேற்றத்தை நாம அடைஞ்சிருக்கோம். 4 பொண்ணுங்க சேர்ந்தா வம்பு பேசுவாங்கன்னு சொன்னதை நாம மாத்தி காமிச்சிருக்கோம். வெறும் 1000 ரூபாய் முதலீடுல தொடங்கின இந்த அலைகள் சுய உதவிக்குழு இப்போ வருஷத்துக்கு லட்சக்கணக்கில் டர்ன் ஓவர் செஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, வசதி குறைஞ்ச பெண்களுக்கு கல்விக்கு உதவி பண்றோம். வீடு கட்ட, தொழில் கத்துக்க, தொழில் ஆரம்பிக்க, சின்ன சின்ன கடன்கள் மூலமா பல குடும்பங்களோட பொருளாதாரத்தை உயர்த்திருக்கோம். இது எல்லாமே ஓவர் நைட்ல நமக்கு கிடைக்கல. ஒரு ஆண் வேலைக்கு கிளம்பணும்னா சட்டையை மாத்திட்டு உடனே வீட்டை விட்டு கிளம்பிட்டா போதும். ஆனா அது ஒரு பொண்ணால கண்டிப்பா முடியாது. வீட்டுல அத்தனை பேருக்கு சமைச்சு வச்சிருக்கணும், வீடு சுத்தமா இருக்கணும், குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கணும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அவளால ஒரு வேலைக்கோ கல்விக்கோ இல்ல தொழில் செய்யவோ முடியும். ஆனா அது எல்லாத்தையுமே செய்யணும்னு யாருமே கட்டாயெல்லாம் படுத்தவே இல்லை. நினைச்சிருந்தா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபேன் காத்துலயே தூங்கி இருக்கலாம். ஆனா நம்ம பெண்கள் அப்படிப்பட்டவங்க இல்ல. பெண்கள் நாம சோம்பேறிகள் இல்ல. எவ்வளவு அழகா பேசுறா. விளையாட்டு பொண்ணுன்னு நினைச்சா அர்த்தத்தோட பேசுறாளே. சாப்பிட்ட நேரம் தூங்குற நேரம் போக பெண்கள் முன்னேறணும், தன் குடும்பத்தை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு தான் விரும்புறாங்களே. இப்போ அரசாங்கம் நமக்கான பல சலுகைகளை கொடுத்திருக்கு. வீட்டுல இருக்கிறவங்க வேலைக்கு போற பெண்களோட கஷ்டத்தை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமா இந்த தலைமுறை ஆண்கள் பெண்களோட முன்னேற்றத்துல கண்டிப்பா அக்கறையோட இருக்காங்க. உதாரணமா என்னைய கூட எடுத்துக்கோங்களேன். காஞ்சிபுரத்துல மிக சாதாரண குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இன்னைக்கு நான் வந்த உயரத்துக்கு காரணம் என்னை சுத்தி இருக்கிறவங்க தான். படிக்கும்போது என்ன கலெக்டர் ஆக்கணும்னு ஊக்கப்படுத்தின என்னோட கிளாஸ் சாரு, என் அப்பா,
இன்னும் என் வீட்ல இருக்கிற என்னோட கொழுந்தனாரு அவங்களோட மனைவின்னு அத்தனை பேருமே எனக்கு அவ்வளோ ஊக்கம் கொடுத்ததுனால மட்டும்தான் என்னால இந்த இடத்துக்கே வர முடிஞ்சது. என்ன சித்தி, இன்னும் கலெக்டரே ஆகல, அதுக்குள்ள இப்படி பேசிட்டு இருக்கா? ஆமா, நீங்க பண்ண ஹெல்ப் பத்திலாம் எதுவுமே சொல்லாம இருக்கா? நீங்க கொஞ்சமா பண்ணிருக்கீங்க. என்ன உனக்கு கிண்டலா? பேசட்டும். அப்புறம் ஐஏஎஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா இந்த வீடியோவை வச்சு ஊரே கிண்டல் பண்ண போகுது. ஓ, அப்படியா சொல்றீங்க? மன்னிச்சிருங்க, நானே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். உங்க குடும்பத்துல இருக்கிற பெண்களை தயவு செஞ்சு ஊக்கப்படுத்துங்க. பெண்கள் தொழில், வேலை, கல்வின்னு எதை எடுத்துக்கிட்டாலும் குடும்பத்துக்கு உண்டான கடமைய கண்டிப்பா மறக்காதீங்க. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கதானே இந்த வாழ்க்கையே. ஆணும் பெண்ணும் இணைஞ்சு இந்த உலகத்துல சந்தோஷமா வாழணும்னா பெண்கள் முன்னேற்றத்துல ஆண்களோட பங்கும் சம பங்கு இருக்கணும். பெண்கள் மேல மேல தங்கள் உயரத்தை அடைய அது கண்டிப்பா உதவும். நான் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். பெண்களை தெய்வமா போட்டுருங்கன்னா நான் கேட்கல, சக மனுஷியா நினைங்கன்னு மட்டும் தான் நான் கேட்கிறேன். அம்மாடே, மகளிர் தின வாழ்த்துக்கள்மா. நீ நல்லா இருப்ப. தேங்க்யூ வெரி மச். இங்கிருந்து எழுந்து கூட போக முடியல. இந்த கன்றாவியெல்லாம் பார்த்து தொலைய வேண்டியதா இருக்கு. வெல்டன் இந்திரா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க உயர்ந்த இடத்துக்கு போக போறத இந்த ஸ்பீச்சே சொல்லிடுச்சு. கங்க்ராட்ஸ்மா. தேங்க்யூ சார். சக்கரவர்த்தி, கண்ணு, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.